யார் ஒருத்தர் தான் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அப்படி தான் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க. தான் திறமை மேல என்னைக்குமே உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை. தலைமை பண்பு இயற்கையாக உங்களுக்கு அதிகம்தான். முடிவெடுக்கிறது அப்படிதான். ஒரு முடிவெடுத்துட்டா அதில் உறுதியாக நிற்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டாலும் தயங்க மாட்டீங்க. பொய்யாவும் நடிச்சது கிடையாது. மனசில் இருக்கிறத நேரடியாக பேசுவீங்க. உண்மையோ பொய்யோ இதுதான் நான் இப்படிதாங்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா கூட, ஒரு கூட்டத்தில் சபையில் இருக்கிறாங்கன்னா கூட பேசுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. பெரும்பாலும் நாளைக்கு இவங்க வேணும், இவங்களோட உதவி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க. நாளைக்கு இவங்க வேணும், மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. என்றைக்குமே இவங்களை மட்டும்தான் நம்புவாங்க. மற்றவங்களை என்றைக்குமே இவங்க நம்பினது கிடையாது. நம்பவும் மாட்டாங்க. யாருடைய உதவி வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. கடைசி வரைக்கும் என் உழைப்பிலேயே நான் என்னுடைய திறமையிலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகம் தாங்க. இந்த ராஜகுணம், இந்த சிங்கத்தை மாதிரியே ஒரு ராஜகுணம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள நீங்க இந்த அதாவது உங்களுடைய சின்னம் மாதிரிதான். நீங்க ஒரு சிங்கம் தாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் மனசு தாங்க ஒரு நிலையில இல்லை. பெரும்பாலும் மனசு சரியா இல்லைனாலே எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் அது நிற்காது. கொஞ்சம் நீங்க மனசுல இந்த நேரம் ஒரு நிலைப்படுத்த பாருங்க. அதை செஞ்சுட்டாலே போதும். சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க, மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, வாழ்க்கை ரொம்ப மெதுவாக போகுதேங்கிற ஒரு ஏக்கம். என்ன செஞ்சாலும் சரி எனக்கு பாதிப்புங்கிறது நேரம் குறையலை. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய விஷயங்கள் அப்படியே வாழ்க்கை ஸ்தம்பிச்சு நிற்குதுங்கிற ஒரு ஏக்கம். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அப்படியெல்லாம் இல்லை. இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உங்களை நீங்கள் இந்த நேரம் சுய மதிப்பீடு செய்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளிவந்துட்டாலே போதுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக தான் இருக்குது. சிங்கம் பெரும்பாலும் என்றைக்கும் ஓடுறதுக்கு காரணம் இல்லாமலாம் இருக்காது. சிங்கம் பயப்படுறதும் கிடையாது. அந்த மாதிரி தாங்க நீங்கள். என்ன ஒரு விஷயம், சிங்கம் சில நேரம் ஓய்வெடுக்கும். அப்படி இந்த நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க. கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. அதுலேருந்து வெளிவந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேட்டைக்கு முன்னாடி அமைதி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு பலவீனம்லாம் இல்லை, ஒரு கவனம். வாழ்க்கையில் ஒரு நிலை நின்று கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வெற்றிங்கிறது நேரம் உங்களுக்கு காத்திருக்குது. நீங்கள் உருவாகிட்டு இருக்கிறீங்க. கஷ்டங்கிறது இப்போதைக்கு அதாவது இருந்தாலும் நாளைக்கு அது மாறும். அதனால இந்த நேரம் சிம்மராசிக்காரங்க உங்கள் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டா போதும். சிம்மராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தான். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது, எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்குது, நேர்மறை சிந்தனை இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த விஷயத்தை வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது கருங்காலி மாலை, கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கருங்காலி நம்பருக்கு, அதாவது அந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன், இந்த 15 நாட்கள் சொல்கிறத விட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்னா கொஞ்சம் கலவையான பலன் தாங்க. வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் சவாலும் இந்த நேரம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். வேலை தொழிலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. நிறைய திட்டங்கள் கொஞ்சம் போடுவீங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் செய்கிறாங்கிறதுக்காக மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரம் எடுக்கிறது வேண்டாங்க. பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடுங்கிறது வரும். உங்களுக்கு அது பிடிக்காது தான். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது எதிராக நின்னாங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காது தான். அது உங்களுக்கு ஒரு சில நேரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரம் எதுலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பண வருமானம் எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. ஆனால் வருமானம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி செலவும் வருஷக்கட்டு நிற்கும். கொஞ்சம் வரவு செலவு எல்லாமே கவனம் கொடுத்துக்கணும். பெருசாக முதலீடு எல்லாமே இப்போதைக்கு போடுறதுக்கு வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து பார்த்து செய்யுங்க. குடும்பத்துலேயும் அப்படி தான் அந்த நேரம் மன அழுத்தம் இருக்குங்க. சாதாரண பேசினா கூட பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நல்லா இருக்கிற குடும்பத்தில் திடீர்னு சண்டை சச்சரவு மனசாபம் வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். கொஞ்சம் உறவு வகையிலையும் பொறுமை முக்கியம். ஏன்னா அந்த நேரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை அவளுக்கு இருக்காது. தப்பாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரம் கொஞ்சம் தெரியும். மற்றவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் பாதிப்பு தரும்.
அதனால எதுவா இருந்தாலும் வெளிப்படையா இருக்க பாருங்க. போதாக்குறைக்கு இந்த ஆரோக்கியம் எல்லாமே இந்த நேரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரியான ஓய்வு கொஞ்சம் இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, உடம்பு இல்லாம ஒரு சோர்வா இருக்கும், ஒரு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குப்பாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க சொல்வீங்க. மன அழுத்தம் போதாக்குறைக்கு மன அழுத்தம் எல்லாமே சரியா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சமீப காலமா எடுக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் தடையாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. அதுதான் கொஞ்சம் மன அழுத்தத்தை நேரம் கொடுக்குது. ஆனா நீங்க உறுதியா நின்னீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை நிரூபிக்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சில குழப்பம் இருக்குது, சில நேரம் அதுதான் எரிச்சலா மாறுது, கோபமா மாறுது, பொறுமை குறைஞ்சிருது. அதுதான் நீங்க எந்த இடத்துலையும் காட்டுறீங்க, பாதிப்பை கொடுத்துருதுங்க. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். முயற்சி கொடுப்பீங்க, அதிகமாக முயற்சி எஃபெக்ட் போடுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். வேலையிலையும் பொறுப்பு அதிகம் தான். இந்த நேரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால இந்த நிலையிலலாம் கவனம் கொடுக்க பாருங்க. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. சேமிப்பு அவ்வளோக்கா இந்த மாசத்துல இருக்காது. ஒரு முதலீடு போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் அப்படிதான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வரும், யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலையோங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் போகக்கூடிய பாதை சிறப்பாக தான் இருக்குது. அவசர முடிவு மட்டும் இந்த நேரம் தவிர்த்துக்கணும். முக்கியமாக சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும், பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது, வளர்ச்சி சிறப்பாக இருக்குது, நிறைய வாய்ப்பு வருங்க. இந்த நேரத்தில் எல்லாமே அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதும். இந்த நேரம் சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல ஒரு சில மாற்றம் வரத்துக்கான நேரங்க. உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி வெளியிலும் சரி மரியாதை கிடைக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் குடும்ப உறவு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தன்னிச்சை செயல்பட விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் சுதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தலையிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கும். போதாக்குறைக்கு உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் பெண்கள் உங்களுக்கு சொந்த பந்த வழியிலையும் சரி சமுதாயத்திலையும் சரி ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த நேரம் அதிகமாக கிடைக்கும். வேலைக்கு வேலைக்கு தேடுறீங்கன்னா கூட வேலை சிறப்பாக இருக்குது, பதவி யோகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி யோகங்கிறது சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் அதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துக்க பாருங்க. மற்றபடி சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நேரம் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கிறது சிம்மராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த நேரத்தில் பெற போறீங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த சிம்மராசிக்குரியதுங்க. மகம், பூரம், உத்திரம். இந்த சிம்மராசியில மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா பதவி யோகம் சிறப்பாக இருக்குது. வேலை அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கும். உங்களை நீங்களே இந்த நேரம் அதிகமாக நம்புவீங்க. அதுதாங்க உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியம். குடும்பத்திலையும் சரி வெளியிடத்துலையும் சரி மரியாதை கிடைக்கும், பதவியெல்லாம் தேடி வரும், தலைமை பதவி எல்லாமே தேடி வரும். சில நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையை காட்டிடுவீங்க, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கடுமையை காட்டிடுவீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் குடும்ப அமைப்பு குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான நேரங்க. இந்த நேரம் உங்கள் பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது, சமுதாயத்தை ஈர்த்துருவீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இல்லாமல் இந்த நேரம் கிடைக்கும், குடும்ப தேவை நிறைவேறும். அதுவுமே இந்த கலைத்துறையை சம்மந்திருக்கக்கூடியங்க அதாவது இந்த ஊடகம் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்திருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம் இருக்குது. பண வரவு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் செலவு இருக்கும், வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தான் இந்த நேரம், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் சரிங்க அதே மாதிரி எடுக்கிற முயற்சியிலும் சரிங்க சிறப்பாக இருக்குது. நிலையான வருமானம் இருக்கும், வேலையிலையும் வளர்ச்சி இருக்குது, எடுக்கிற முயற்சியிலையும் தடல்ல. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுப்பு அதிகம்தான், ஆனால் அந்த பொறுப்பை சரியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. சில நேரம் இந்த அதிகப்படியான பொறுப்பு தான் மன அழுத்தத்தை கொடுக்குது. வேலையாக மன அழுத்தத்துலேருந்து வெளிவர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் வெளிப்படையாக இருங்க சிம்மராசிக்காரங்க. நீங்கள் வெளிப்படையானவங்க தான், எதே உள்ளவனை வச்சுட்டு வெளியே பேச மாட்டீங்க. ஆனால் சமீப காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் பேசவே உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் குடும்ப உறவுகிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிக்கிறது இந்த நேரம் பொதுவாகவே சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த நேரம் எந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அது எந்த மாதிரியான வழிபாடுனா
உங்க ராசி அதிபதி அதாவது சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சூரிய உதயத்துல வழிபாடு செய்யலாம். அந்த இடமுமே சிம்மராசிக்காரங்க சூரிய உதயத்துல அதாவது சூரிய பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. தெரிஞ்சவங்க சூரிய மந்திரத்தை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ராசி அதிபதி ஒரு செம்பு தாம்பாளத்துல தண்ணீர் வச்சு சூரியனுக்கு அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இது எந்த மாதிரியான விஷயத்தை தரோம்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுக்கிற வேலை தடையில்லாம நடக்கும். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கணும். திங்கட்கிழமை நாட்கள்ல இல்லைன்னா பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வழிபாடு செய்யலாம். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல வெண்ணெய் இல்லைன்னா வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயருக்கு நீங்க சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு மிக பிடிச்ச விஷயமே ராமநாமம் தான். ராமநாமம் யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அங்க ஆஞ்சநேயர் வாசம் செய்வார். அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு தைரியம் பிறக்குங்க, எதிர்க்கக்கூடிய அதாவது போட்டி பொறாம குறையும், எதிர்ப்பு குறையும். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.